Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்மளோட டே 9 ஆஃப் ஆரி ஒர்க் சேலஞ்ச் தான். ஸோ நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஆரி தெரியாதவங்களுக்காக பண்ணக்கூடிய சேலஞ்ச் தான் இது. ஸோ 30 days சேலஞ்ச் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட டே 9 அண்டு டே 8ல் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கு, அதாவது கைகளுக்கு அழகாக வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருந்தோம். நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக அழகாக பண்ணியிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கழுத்துக்கு பேட்டர்ன் வைக்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்டு நம்ம என்றைக்கும் போல் தான் 100 ரூபா தான் இன்றைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வாங்கியிருக்கேன். அண்டு ஸ்டோன் செயின் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கே தனி ஒரு அழகு தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயின் வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிரெயின் மாதிரி இருக்கக்கூடிய ஆரி பீட்ஸ் வாங்கியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு கிரெயின்ஸ் மாதிரி இருக்கும், வீட்டு மாதிரி இருக்கும், கோதுமை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேக் வந்து 2 பேக் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பால் செயின் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 3 யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாம் வந்து நம்மளோட நெக்குக்கு, ப்ளவுஸோட நெக்குக்கு டிசைன் பண்ண போகிறோம். அண்டு ஜஸ்ட்டு 100 ருபீஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நேற்றுக்கே நான் வந்து இதோட கைகளில் பண்ணுறதுக்கு நான் பண்ணுற வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்போ வாங்கினது தான். அதுக்கு நான் மொத்தமாக இந்த ப்ளவுஸுக்கு மொத்தமாக 100 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட பேலன்ஸை தான் நம்ம இன்றைக்கி வந்து நெக்குக்கு போடுறோம். அண்டு நேற்றுக்கு நான் பண்ண வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வந்து என்னோடய சேனலில் பாருங்கள், இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதோட கழுத்தில் பார்த்திங்கன்னா டெய்லர் பார்த்திங்கன்னா சிம்பிளாக குட்டியாக ஒரு லேஸ் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு பக்கத்தில் அதை வந்து இன்னும் அழகாக்குறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட B7000 க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இது ஒரு மேஜிக் க்ளூன்னு சொல்லலாம். ஸோ இந்த க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் என்னோடய பால் செயினை வந்து இதில் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்காக பால் செயின் எடுத்திருக்கேன். ஸோ பால் செயின், ஸ்டோன் செயின் எல்லாம் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு இந்த ப்ளவுஸோட லுக்கே வந்து சேஞ்ச் ஆகும். பாருங்கள் இப்போ இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பெருசாக டிசைன் எதுவும் இல்லாமல் இருக்குது. அண்ட் நம்ம ஸ்லீவ்ஸில் வந்து நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸ் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நல்லா பாருங்கள். ஸோ லைக் பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பால் செயினை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணி ரிமைனிங் இருக்கக்கூடியதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு லேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லேஸ்க்கு மேலே நான் பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த லேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அவ்வளவா நல்லா இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அழகான ஒரு ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டோன் செயினை நான் அதில் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்காக நான் அந்த லேஸுக்கு மேலே பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்டோன் செயின் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும், ஒரு ரிச்சான நல்ல லுக்கு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டோன் செயின் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ ஸ்டோன் செயினை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு வீடியோ வந்து எப்படி இருக்குது, இந்த ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. அண்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம செகண்ட் ரோ பார்த்திங்கன்னா அழகாக வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இது நெக்கோட ஃப்ரெண்டு தான். பேக் நெக் நம்ம பண்ணலை. பேக் நெக் இது முடிச்சதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் தான். ஃப்ரண்ட் நெக் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு லேயர் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து அடுத்த ரோக்காக திரும்பவும் நான் பால் செயின் எடுத்திருக்கேன். ஸோ பால் செயின் எடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பால் செயின், ஸ்டோன் செயின் இதை யூஸ் பண்ணி நம்ம ஒட்டி எடுக்கும்போதே ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது பிடிக்குமா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் அவங்க வந்து ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் இருக்கிறதுனால நம்ம அதுக்கேற்றபடி ஏதாவது ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஸோ யோசிக்கும்போது மைண்டில் எதுவும் வரல. அண்ட் லேட்டர் கொஞ்சம் நேரம் யோசித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிசைன் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த டிசைனே நம்ம இந்த ப்ளவுஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு.
ஏன்னா அதோட கைகளில் பார்த்திங்கன்னாலும் கிட்டத்தட்ட அழகாக நம்ம அந்த கிரெயின் பீட் மாதிரி இருக்கிறத வச்சு கொடுத்துருப்போம். ஸோ இதுலேயும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நம்ம வந்து நீடிலும் த்ரெட்டையும் எடுத்துட்டு நம்மளோட இந்த கிரெயின் ஸ்டோனை வந்து எடுக்கலாம். கிரெயின் ஆரி பீடு ஸ்டோனில் ஆரி பீடை எடுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் அந்த ஒவ்வொரு பேச்சஸ் அவங்க வச்சுருக்காங்க இல்லையா, அதுலேயும் நான் வந்து அழகாக வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டெய்லர்கிட்ட கொடுக்கறதுக்கு நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டெய்லர் கண்டிப்பாக இந்த ஒரு ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா 2500 வாங்குவாங்க. அதே இது நீங்கள் பண்ணிங்கன்னா 100 ருபீஸ் தான் உங்களுக்கு. ஸோ உங்களோட மணியை நீங்கள் வேறு எதுக்காவது சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸஸ்க்கு நிறைய ரூபா கொடுக்கறதுக்கு நீங்கள் வேறு எப்படியாச்சும் நீங்கள் வந்து உங்கள் மணியை சேவ் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ளவுஸஸ்க்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நான் தான் இந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணுவேன். அண்டு ஸோ நான் வந்து டெய்லர்கிட்ட கொடுக்குறதில்ல. ஸோ டெய்லர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய காசு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சில டெய்லர்ஸ் பார்த்திங்கன்னா ஓகேவா வந்து மணி வாங்குவாங்க. சில டெய்லர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. சிம்பிளாக ஒரு டிசைன் போடுறதுக்கே 1500 வரைக்கும் அவங்க வாங்குவாங்க. ஸோ நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் நீங்களே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த திங்ஸு உங்களுக்கு வந்து ரிமைனிங் இருந்தால் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ளவுஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம். பட் நம்ம டெய்லர்கிட்ட கொடுக்கும்போது அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டார்க் கலர்டு ப்ளவுஸஸுக்கு நீங்கள் இந்த மாதிரியான வீட் பீட் டிசைன் நீங்கள் வந்து அழகாக பண்ணிக்கலாம். ஸோ வி ஷேப்பில் நான் வச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு பேச்சஸுக்குள்ளேயும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஆரி ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்னோட நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மாடல்ஸை சென்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். அண்டு கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாவில் நிறைய பேர். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, நார்மல் நீடல்னாலும் ஓகே தான், பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து என்னோடய நம்பரை வந்து வீடியோவோட எண்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணால் போதும். டிஎம் பண்ணி நீங்கள் வந்து என்ன அப்படின்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போது இது அழகாக நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த டிசைன். அண்டு ஆக்சுவலி நம்ம வந்து 2 பார்ட்டாக தான் போட்டிருந்தோம். லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸுக்கு எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் வந்து போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ இதை பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்க சின்னதாக ஒரு பீடு அங்கங்கேயா வச்சு விட்ருக்காங்க. மற்றபடி எதுவுமே பண்ணலை. நம்ம இந்த மாதிரி அழகாக பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டார்க் கலர்ட் ப்ளவுஸஸ்க்கு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த வீட் பீட் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹைலைட்டாக இருக்கும். இதை நீங்கள் இந்த வி ஷேப்பில் வைக்கலான்னாலும் நீங்கள் சிங்கிளாக 1 by 1 மாதிரி வச்சாலும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளவுஸோட பேக் சைட்லேயும் நம்ம அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயின் பால் செயின் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்டு திரும்ப 3rd ரோவில் திரும்பவும் நான் வந்து பார்த்திங்கன்னா பால் செயின் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதோட விட்டுறாமல் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும். அண்டு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக கூட இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு வந்து நாளைக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண முடியாத டைம் இருக்காது. அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகும்போது உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டே இல்லை வேறு ஏதாவது பாட்டு கேட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அழகாக வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அழகாக ஸ்டிச் பண்ணி எடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாடல் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இனிமேல் எந்த மாதிரி மாடல்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டும் சொல்லுங்கள். அண்ட் பாருங்கள் இப்போ நம்மளோட 3rd ரோ வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 3rd ரோ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. 3 rows வைக்கும்போது
ஸோ ஃபர்ஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா பால் செயின் வச்சுருக்கோம், செகண்ட் ரோ ஸ்டோன் செயின் அண்ட் தேர்ட் ரோ அகெயின் பால் செயின் வச்சுருக்கோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இது பார்த்திங்கன்னா லைக் டார்க் கலர்ஸ் லைக் க்ரீனு, ரெட்டு, மெரூன் இந்த மாதிரி கலர்ஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளவுஸஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக முடிச்சு எடுத்தாச்சு. பட் ஃப்ரண்ட்டில் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, பேக்கில் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அதனால தான் நான் பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கிரெயின் மாதிரி இருக்கக்கூடிய பீட்ஸ் இதில் ஸ்டிச் பண்ணி விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், இது ஸ்டிச் பண்ணுறது அவ்வளோ ரிஸ்க் இல்லை. அண்ட் உங்களுக்கு ஆரி நீங்களே தாராளமாக போடலாம். பட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் டெய்லர்கிட்ட கொடுக்கலாம். அண்டு நீங்களே உங்கள் கையால் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இல்லை நீங்கள் நான் வெளியே தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸையுமே கிரெயின் பீட்ஸையுமே நீங்கள் ஒட்டி கூட எடுத்துக்கலாம். பட் ஒட்டி எடுத்துக்கிட்டு அது லாங் லாஸ்டிங்காக இருக்குமா அப்படின்ட்டு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் அது ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். அண்ட் 30 days சேலஞ்சில் பார்த்திங்கன்னா 8 days சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அண்ட் அந்த 8 வீடியோஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்டில் 8 வீடியோஸும் பார்த்தாச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்ட் அந்த 8 வீடியோஸும் எப்படி இருந்துச்சு அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குது, இதில் இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு எந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு? நீங்கள் 8 days சேலஞ்ச் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி, இது 9th day. ஸோ அந்த 8 daysல எந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நான் ஆரி சுத்தமாக தெரியாதவங்களுக்கு, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கே டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக ஆரி லேஸ் ஷாப்லேயே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி நீங்கள் டவுட் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாவில். ஸோ ஆல்ரெடி அதை நான் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், சேனலில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆரி லேஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம முடிச்சாச்சு, இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு எனக்கே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பாருங்கள் உங்களோட நெக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக கொடுக்கலாம். கொடுத்தா இதுக்கு ரொம்பவே செட் ஆகும், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சு எடுத்தாச்சு. அண்ட் இது ஃப்ரண்ட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அண்ட் பேக் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் உங்களுக்கு இதில் ஃப்ரண்ட் டிசைன் பிடிச்சிருக்கா இல்லை பேக் பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா போட் நெக் தான் கொடுத்துருக்காங்க பிரின்சஸ் கட்டில். ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. குட்டியோண்டு பஃப் ஸ்லீவ்ஸ் வச்சுருக்காங்க. பஃப் ஸ்லீவ்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக இருக்குது. அண்ட் பஃப் ஸ்லீவ்ஸ் வரக்கூடிய அந்த இடத்துல மட்டும் அவங்க கலர் மாற்றி கொடுத்துருக்காங்க. அண்டு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு நம்ம டேட் சேனலில் பார்க்கலாம். பை.